தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்ரீதர் சூரியநாராயணன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கதையோட ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கும் ப்ளஸ் உங்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சின்ன குட்டி சம்பவத்தோட இந்த சூழ்நிலையை நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இப்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன சிறுத்தை, ஒரு பெரிய சிறுத்தை, அது வயிற்றில் குழந்தைய வச்சுன்னு ஏதோ ஒரு காரணம், அதுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு சின்ன குழந்தைய பிரசவம் பண்ணிவிட்டு அந்த சிறுத்தை இறந்துடுது ஆக்சுவலாக. ஸோ இப்போது அந்த சிறுத்தைக்கு பிறக்கிற ஒரு குட்டி குழந்தை சிறுத்தைன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? அந்த சிறுத்தை அந்த வழியாக வந்த ஒரு செம்மறி ஆடு கூட்டத்துக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா செம்மறி ஆடு குட்டியும் சிறுத்தை குட்டியும் பெருசாக சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. உருவத்தில் வேறு மாதிரி இருந்தால் கூட ரெண்டுமே சின்னதாக தானே இருக்கும் குட்டியை பிறந்தோடனே. சரின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆட்டு மந்தை கூட இந்த சிறுத்தை குட்டியும் சேர்ந்துடுச்சு ஆக்சுவலாக. சேர்ந்துட்டு அப்படியே வளரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சிறுத்தை அதோடைய குணாதிசயங்கள் ஒரு ஆடுக்கு உண்டான ஒரு ஆட்டுக்குட்டிக்கு உண்டான சூழ்நிலையில் வளருது ஆக்சுவலாக. ஸோ ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடும்? புல் சாப்பிடும், பயிரை மேயும், இப்படி தான் ஓடின்னு இருக்கு ஆக்சுவலாக. இதே மாதிரி ஒரு மாமிசமே சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு கலாச்சாரத்தில் இருந்த ஒரு மிருகம் சின்ன குழந்தையாக இருந்தது. இந்த மாதிரி ஆட்டுக்கு கூட சேர்ந்ததுனால அது ஆடு எதை சாப்பிடுதோ அந்த புல்லை சாப்பிட்டு பழகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போது இந்த சிறுத்தை கூட்டம் இந்த சிறுத்தை ரெகுலராக அந்த ஆடுங்க கூட இருந்து அந்த ஆடுங்களுடைய கலாச்சாரத்துடைய அந்த ஆடுங்களுடைய பழக்க வழக்கத்துடைய வளர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக. சரிங்களா? ஒரு 6 மாதம் ஆனோடனே நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆட்டுக்குட்டி ஒரு லெவலுக்கு ஒரு சைஸ் தான் வளரும் ஆக்சுவலாக. ஆனால் சிறுத்தை 6 மாதத்தில் கம்பீரமாக மாறிடும். ஸோ இந்த ஆடுங்களுக்கும் இது சிறுத்தைன்றதுக்கு உண்டான வித்தியாசம் தெரியல. இந்த சிறுத்தைக்கும் நான் ஆடு கிடையாது, நான் சிறுத்தை அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அதுக்கும் தெரியல. சரிங்களா? இப்போது இந்த ஆட்டு கூட்டமும் இந்த சிறுத்தை குட்டியும் ஒன்றா உட்காந்து புல் மேய்ஞ்சின்னு இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளார புல் மேய்ஞ்சின்னு இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிறுத்தை உடைய இனம் சேர்ந்த இன்னொரு சிறுத்தை இவங்களை எல்லாரையும் தெருத்துது ஆக்சுவலாக. இந்த ஆட்டுக்குட்டி இது எல்லாரையும் சேர்த்து தெருத்துது. அப்போது நம்மளுடைய இந்த குட்டி ஆடு கூட வளர்ந்தது இல்லைங்களா அந்த சிறுத்தை, அதுவும் கடகடன்னு ஓடுது ஆக்சுவலாக. ஓடினோடனே இந்த புதுசாக அந்த சிறுத்தைக்கு ஒரு குழப்பம் ஆக்சுவலாக. என்னடா இது, ஆட்டுக்குட்டி நம்மளை பார்த்து பயந்து ஓடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த சிறுத்தை ஏன்டா நம்மளை பார்த்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுத்தைக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்து என்ன பண்ணு, அதை போய் திரும்பியும் அந்த சிறுத்தையை போயிட்டு பிடிச்சின்னு வருது ஆக்சுவலாக. அந்த சிறுத்தையை தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சின்னு வருது. பிடிச்சின்னு வந்தோடனே இந்த சிறுத்தை கேட்குது, ஏய் ஆடுக்குட்டி ஓடுது, ரைட்டு, ஓகே, நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லை நான் ஆட்டுக்குட்டி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டுக்குட்டி கூட வளர்ந்த சிறுத்தை சொல்கிறாரு. அப்போ இந்த புதுசாக அந்த சிறுத்தை சொல்கிற, அடாப்பாவி என்னடா இது, நீ சிறுத்தையாக இருந்துட்டு ஆட்டுக்குட்டின்னு சொல்கிற, வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் இந்த புதுசாக அந்த சிறுத்தை இருக்குது இல்லைங்களா, அதாவது சிறுத்தையாக வளர்ந்த குட்டி இருக்குல்ல, அது இந்த ஆட்டுக்குட்டி கூட வளர்ந்த சிறுத்தையை ஒரு நீர்நிலைக்கு இட்டுன்னு போகுது. நீர்நிலைக்கு இட்டுன்னு போய் காட்டினோன்னு என்ன ஆகும், தண்ணியில் அதோடைய பிம்பம் தெரியும் ஆக்சுவலாக. சரிங்களா? அப்போ பிம்பம் தெரியும் போது நம்ம ஆட்டுக்குட்டி கூட வளர்ந்த சிறுத்தை இருக்குது இல்லைங்களா, அது தன்னுடைய உருவத்தை தண்ணியில் பார்க்குது. பார்த்துட்டு இந்த சிறுத்தையை பார்க்குது. இதை தெருத்துச்சு இல்லைங்களா, அந்த சிறுத்தையை பார்க்குது. என்னடா இதை நம்மள மாதிரி இவன் இருக்கிறானே, இவனும் நம்மளும் தான் ஒன்றா இருக்கிறோம், நம்ம இத்தனை நாள் இருந்தது வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டுக்குட்டி கூட வளர்ந்த இந்த சிறுத்தை கண்டுபிடிச்சிச்சு. அப்போது இது சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துடுச்சு. அதாவது பிறக்கும்போது சிறுத்தையாக பிறந்து வளரும்போதும் சிறுத்தையாக இருந்தால் கூட அது வளர்ந்து இருந்த சூழ்நிலை, அது பழகின மக்கள், அது என்ன கற்றுக்குச்சோ அது தன்னைத்தானே சிறுத்தை அப்படின்ற விஷயத்தையே மறந்து ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வேலை பார்த்துருந்தது. ஆனால் பக்கத்தில் இன்னொரு சிறுத்தை நீ ஆட்டுக்குட்டி கிடையாது, நீ சிறுத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புரிஞ்சுட்டு அந்த சத்தம் போட ஆரம்பிச்சோம். பார்த்திங்கன்னா அது ஆட்டுக்குட்டி மாதிரி சத்தம் போடல இன்றைக்கி, இப்போது சிறுத்தை மாதிரி சத்தம் போடுது, கர்ஜிக்குது ஆக்சுவலாக.
ஸோ இதுதான் வாழ்க்கை. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுக்குள்ளார ஒரு தலைமைத்துவத்துக்கு உண்டான பண்புகள் இருக்குது, பிறக்கும்போது இருக்குது. ஆனால் அது நம்ம வளர்கிற விதத்துலேயும் பழகிற சூழ்நிலையும் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்றைக்கி இந்த கதையிலேருந்து கற்றுக்கிற விஷயம். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க, வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பலன் அடிக்கலை, செய்யலை அப்படின்னு இருந்தால் கூட, நீங்கள் யார் அப்படின்றத கான்ஷியஸ் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எப்போவுமே அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். கான்ஷியஸ் அவேர்னஸ் என்னென்னா, நம்ம யார், நம்மளுடைய உள்கட்டமைப்பு என்ன, அதாவது நம்மளுக்குள்ளார இருக்க திறமை என்ன அப்படின்றத நம்ம வெளியில் எடுத்துன்னு வரும்பொழுது மட்டும்தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு வெற்றியாளராக மாறுவோம். ஸோ நம்ம ஒரு வெற்றியாளராக மாறணும் அப்படின்னா நம்ம யார் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை திரும்ப நம்ம பழகும்போது மட்டும்தான் நம்மளால் அடுத்த நிலைக்கு, அதாவது ஒரு ஒரு வெற்றியாளனாக நீங்கள் மாறுறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். ஸோ என்ன தான் நீங்கள் ஆட்டுக்குட்டியாக வளர்ந்துருந்தால் கூட, நீங்கள் சிறுத்தை அப்படின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும். நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சவாலாக இருக்காது, ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை அடைவீங்க அப்படின்றதுல ஐயமே கிடையாது. இந்த கதை உங்களுக்கு புரியறதுக்கோசரம் தான் இந்த விஷயத்தை நம்ம கதையாக சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த விதமான கிளாரிட்டி வேணுனாலும், அதாவது தெளிவு பிறக்கணும், இன்னும் நிறையா உங்களுக்கு தேவைப்படுது, நான் சொன்ன விஷயத்தில் எனக்கு இதிலெல்லாம் இது எப்படி நான் டியூன் பண்ணிக்க முடியும், என்ன நானே எப்படி உணர முடியும், அதை உணர்றதுக்கு எதனா ஃபார்முலா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு உண்டான ஒரு சிந்தனையோ ஒரு கேள்வியோ உங்கள்கிட்ட வருது அப்படின்னா, தயவு செஞ்சு கமெண்ட் செஷனில் எழுதுங்க. அதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்க உரையும் அது ஒரு வீடியோ உங்களுக்கு பதிவாக கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நம்மளுடைய இந்த லீடர்ஷிப் ட்ரெய்னர் சேனலுடைய உள்கட்டமைப்பு மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம இந்த சூழ்நிலையில், அதாவது ஒரு முதிர்ந்த வயது 50+ அப்படின்னு இருக்கும் பொழுது எதெல்லாம் நம்ம கற்றுட்டுருக்கோமோ, அப்போது இந்த 50 வயசில் நான் எதெல்லாம் எனக்கு அறிவு ஞானம் இருக்கோ, எதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கணும், எதெல்லாம் நான் கற்றுக்கணும், எந்தெந்த நெளிவு சுழிவுலாம் நான் பழகியிருக்கணும், இதெல்லாம் என்னுடைய 20வது வயசில் இருந்திருந்தால் நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியும், இன்னும் நிறைய உச்சிகள் அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நான் உணர்ந்ததுனால தான் இன்றைக்கி எனக்கு இந்த இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் இந்த காம்பிடன்ஸ் லெவல், அதாவது திறமைகளையும் டெக்னிக் ஸ்கில்ஸு, ஒரு நிர்வாகத்தில் எப்படி பேசணும், ஒரு அதிகாரிகிட்ட எப்படி பேசணும், ஒரு நிர்வாகத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசணும், எல்லாத்தையும் எப்படி கடந்து போகணும் வாழ்க்கையில் வேலையிலையும் சரி அப்படின்றத நான் கற்றுன்ருக்கேன். அதை விஷயத்த இன்றைக்கி இருக்கிற 20 வயசு பசங்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நிறைவாக நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சேனலுடைய மெயின் நோக்கமே. அதுக்கோசம் தான் இந்த சேனலை ஆரம்பித்தோம். சரியான கருவு நம்மளுக்கு கிடைக்காதனால நம்ம கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கொஞ்சம் காலதாமதமாகவோ இல்லை கால அளவு ஜாஸ்தி எடுத்து செஞ்சு பண்ணிட்டுருக்கோம். இப்போ இதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நான் அதை பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நிறைய உங்களோட இளைஞர்கள் கூட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த தகவலை நம்மளால் கடத்த முடியும். இந்த தகவலை கடத்தினா தான் வழி தெரியாத பல பேருக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலையில் நம்மளும் ஒரு கருவியாக இருப்போம். நான் இந்த வீடியோ மூலிமா கருவியாக இருக்கிறேன், நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் அது மூலிமா கருவியாக இருப்பீங்க. எப்படியோ ஒன்று, எங்கேயோ ஒரு சமுதாயத்தை நம்மளால் ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அது தனிப்பட்ட ஒரு மனுஷனால் முடியாது, ஒரு கூட்டு முயற்சியால் மட்டும்தான் முடியும். ஸோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற ஒரு விளக்க வரியோட இன்றைக்கி இந்த பதிவை நான் நிறைவு பெறுகிறேன். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுடன் இருந்து விடைபெறுவது ஸ்ரீதர் சூரியநாராயணன். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு விளக்க உரையில் திரும்ப நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.